தயாரிப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் காரணம் என்னென்னா, நயன்தாரா வாங்குகிற அதிக சம்பளம். கிட்டத்தட்ட ஒரு 15 கோடி ரூபா அவங்களுக்கு சம்பளம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய கண்டிஷன்ஸு, அது இல்லாமல் அவங்க ஷூட்டிங்க்கு வரும்போதே கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் வர்றாங்க. சமீப காலமாக பார்த்திங்கன்னா அவங்க வந்து தன்னுடைய குழந்தையும் படப்பிடிப்புக்கு கூட்டிகிட்டு வராங்க. அப்போ அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்குன்னு ஒரு 2-3 பேர் வர்றாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வர்றதுனால தயாரிப்பாளருக்கு ஒரு பக்கம் செலவு அதிகமாகிட்டே போகும். அப்போ அதை கருத்தில் கொண்டு அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அப்போ இவங்க வேணாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டு அவங்களுக்கு இருக்குது. இன்னொன்று, இது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு நீங்கள் நயன்தாராவை படத்தில் புக் பண்ணி அதனால் அவங்களுக்கு பிஸ்னஸ் வேல்யூ அதிகமானால் என்ன டார்ச்சர் கொடுத்தாலும் தாங்கிக்குவாங்க. கடந்த காலங்களில் நயன்தாரா உட்பட பல நடிகைகள் இந்த மாதிரி டார்ச்சர் கொடுத்ததெல்லாம் இவங்க தாங்கிக்கிட்டதுக்கு அது ஒரு காரணமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி நயன்தாராவுக்கு மார்க்கெட் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அவங்க ஒரு கதாநாயகி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கடைசி கட்டத்தில் இருக்காங்க. இன்னொரு 2 வருஷம் கழிச்சு, இன்னொரு 3 வருஷம் கழிச்சு அவங்க ஹீரோயினாக நடிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அதுதான் யதார்த்தம். அப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு நம்ம 15 கோடியை கொடுத்து அது இல்லாமல் டெய்லி பல லட்சம் செலவு பண்ணி எதுக்கு அவங்கள போடணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தயாரிப்பாளர்களுடைய மைண்ட் செட்டு. இன்னொரு பக்கம் டைரக்டர்கள், அவங்க பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்ம வந்து ஒரு கதையை, ஒரு ஸ்கிரிப்டை வந்து பேப்பரில் எழுதியிருக்கோம், இதை வந்து நம்ம திரையில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா நாம் எப்படியெல்லாம் கற்பனை பண்ணி வச்சோமோ அது வந்து அப்படியே ஸ்க்ரீனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். அதை யார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவா அப்படின்னா ஆர்டிஸ்ட் தான். அப்போ நம்ம சொல்கிறத கேட்டால் தான் அது நடக்கும். ஆனால் இன்றைக்கி நயன்தாரா பார்த்திங்கன்னா அவங்க கண்டிஷன் போடுவாங்க. நான் இந்த காஸ்டியூம் தான் போடுவேன், நான் இப்படி தான் நடிப்பேன், நான் அப்படி நடிக்க மாட்டேன், இத்தனை மணிக்கு தான் வருவேன், இத்தனை மணிக்கு நான் போயிடுவேன், இப்படியெல்லாம் கண்டிஷன் போடும்போது அந்த இயக்குனரால் வந்து அவங்க நினச்ச மாதிரி அந்த படத்தை எடுக்க முடியாது. புரியுதா இல்லையா? அப்படி இருக்கும்போது நயன்தாரா வந்து அவங்களுடைய சாய்ஸில் இல்லாமல் போவதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது.